ஜாலி டைம்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு? 13 வயசுல பசியோட சென்னைக்கு வந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பசியை தீர்த்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மனிதன். நல்ல எண்ணங்களால் உயர்ந்த மனிதன், உழைப்பால் உயர்ந்த மனிதன், நல்ல மனதால் வளர்ந்த மனிதன். சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களை இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்றோம். வாங்க, நல்ல கேள்விகளோடு நல்ல பதில்கள் அவர் தர இருக்கின்ற நல்ல பதில்களோடு நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜாலி டைம்ஸ் டுடே நேயர்கள் சார்பாக, எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா நல்லா வளருங்க, நல்லபடியா இருக்கணும். ஜாலி டைம்ஸ் தான் தொடங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய தொடக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கேள்விகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அற்புதமான உங்கள் கேள்விகளை தொடங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். சார், உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய யூடியூப் சேனல்ஸ், எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்களுடைய பேட்டிகள் இல்லாம யூடியூப் சேனல்களே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பைல்வான் ரங்கநாதன் தான் அந்த யூடியூப் சேனல் அப்படின்னு ஓப்பன் பண்ணாலே அவருடைய முகம் தான் வரும். இப்போ அவரை தாண்டி யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாலே உங்களுடைய பேட்டிகள் தான். அதுலேயே வந்து இளைஞர்களை கவரும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பயணத்தை ரொம்ப அருமையா, ரொம்ப அற்புதமா உங்களுடைய அந்த பள்ளிக்கூட பருவத்திலிருந்து இன்னைக்கு ஆர்ஆர் பிரியாணியோடைய உரிமையாளரா ஆகியிருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சிறு வயதுல தாயாரை இழந்து, கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தாயாரை இழந்து எடப்பாடியில் 13 வயசுல சென்னைக்கு நீங்க வந்ததா நிறைய சேனல்ஸ்க்கு நீங்க பேட்டி கொடுத்துருக்கிறீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த 13 வயசுல ஓடி வந்தீங்க இல்லையா சென்னைக்கு, யாரை நம்பி ஓடி வந்தீங்க, எதை நம்பி ஓடி வந்தீங்க? இல்லை, ஓடி வர்றதுக்கு காரணமே அங்கே 9 வயசுலேயே டீ கிளாஸ் கல்யாணம், அந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா. ஆமாம், 4 ஆண்டுகள் இது ஒன்றும் 9லேருந்து 4 வருஷங்கிறது சாதாரணமானது இல்லை. அதில் என்னுடைய வேலையை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய திறமையை பார்த்துட்டீங்கன்னா மெட்ராஸ் போனால் பொழிச்சுக்குவாமா. அப்போ மெட்ராஸ் இப்படியே தான் பேசுவாங்க. அப்படியே அப்பா இவ்வளோ திறமையா இப்படி வைப்பாங்க. எனக்கு அந்த வயசுலேயே அந்த இறக்க குணம், ஒரு ஆற்றல், ஒரு அறிவு எனக்குள் உண்டு. அதாவது வறுமையும் பசியும் எனக்கு அது கற்றுக் கொடுத்துருச்சு. அதான் மனிதனுக்கு சொல்லுவேன், வறுமையும் பசியத்தை பற்றி வறுமையில் இருக்கிற பசியில் இருக்கிறன்னு கவலைப்படாது, அது உனக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தரும்னு சொல்லுவேன். அப்படி அந்த 4 ஆண்டுகளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சென்னைக்கு முக்கியம் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவார், மெட்ராஸ் போனால் பொழைச்சிக்குவார், மெட்ராஸ் போனால் இவன் பொழைச்சிக்குவான் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு ஆடு இருக்கிறேன் நான். அந்த ஹோட்டலுக்கு நான் குயின் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். அந்த ஹோட்டலுக்கு நான் தண்ணி பித்தாள தவளையில் லப்பர் பிடி போட்டது. அந்த வயசுலேயே நான் 100-200 கூட தண்ணிகளை சுமந்து முட்டிக்கு ஏற்றி தோலுக்கு ஏற்றி, அதனால தான் நான் ஒரு 2 இன்ச்சு வளராமே போயிட்டேன். சிறு வயசுல அவளை வீட்டுக்கு தூக்கக்கூடாதுப்பாங்க. அந்த கடையான ஹோட்டலுக்கு தேவையான ஒரு 4 முழுக்கான தண்ணியுமே நான் தான் சுமந்து ஊற்றுவேன். அப்பா ஆமாம், இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு, அது லப்பரு கயிறு, லப்பரு அதில் இருக்கும், சேர்ந்துக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. புதூருங்கிற இடத்துல நம்ம சிவபெருமான் கோயிலாண்ட பக்கத்தில் பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அதில் இன்னைக்கு அந்த கிணறு இருக்குது. அப்படி அதுலேருந்து சேர்ந்து ஊற்றுவேன். அந்த உடைய உத்வேகம் தான் அந்த சென்னைக்கு போனால் பொழைச்சிக்கலாம் போது அங்கே சொந்த பந்தம் முன்னாடி ஒரு அவமானம் வேறு. எனக்கு உள்ளூர்குள்ளேயே டீ கிளாஸ் கலவர மைனடா அப்படிங்கிறது ஒரு அவமானங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, சரி எங்கேயே போய் பொழைக்கலாமே அப்படிங்கிறதான் மெட்ராஸ்க்கு வந்த ஒரு கதை. அன்றைக்கு மெட்ராஸ், இன்றைக்கு சென்னை, இதுதான் காரணம். சார், உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க, மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்க. யாராவது உறவுகள் அந்த பருவத்துல, அந்த வயசுல இந்த உறவுகள் அங்க இருக்காங்க, மாமா இருக்காங்க, அத்தை இல்ல இல்ல அப்படி இல்ல, இந்த மாதிரி எந்த உறவுகளுமே எதுவுமே கிடையாது. திசை கூட தெரியாது எனக்கு சென்னை எந்த பக்கம். சோ 13 வயசுல நீங்க சென்னைக்கு வரும்போது சில ஆண்டுகளாவது நீங்க வந்து ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ ஒரு 10 வருஷமோ தனிமையில வாழ்ந்திருக்கணும் இல்லைங்களா? ஆமா. தனிமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தனிமை நைட்ல எந்திரிச்சு உட்காந்து அழுவேன். நைட்ல எந்திரிச்சு எங்க அம்மா இறந்தோன்னு நினைச்சு அம்மான்ட்டு அழுவேன். எங்க பெரியமாட்ட வளர்ந்துருந்தாலும் வீட்டு ஞாபகம் வந்துடும். பக்கத்துல இருக்கணும் அடிப்பான் படுற அப்படின்னு. கொஞ்ச நாள் அழுதுட்டு அப்படியே அமைதியாயிட்டேன், பழகிட்டேன். ஆமா, வீட்டு ஞாபகம் வரும், அப்பா ஞாபகம் வரும், தங்கை ஞாபகம் வரும். எந்திரிச்சு அது குழந்தைங்க நடுராத்துல தான் வரும். எனக்கு பகலெல்லாம் வேலை செஞ்சிருவேன், தூங்கும் போது ஞாபகம் வந்து உட்காந்து அழுவேன். அப்பா பக்கத்துல இருக்கிறேன் படுறா டே அப்படின்னு அடிக்க வருவோம். பழைய போச்சு. அவனை இருந்துக்கிட்டேன். அப்புறம் ஊருக்கு போனா மட்டும் என்ன டீ கிளாஸ் தானே கழுவணும், வேற என்ன பண்ணும், எதையாச்சும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படியே இருந்துக்கிட்டேன். ஞாபகம். ஓஹோ, 13 வயசுல நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க.
எந்த வயசுல சார் உங்களுடைய மனசு வந்து ஒரு பக்குவப்பட்டது? நாம வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனா நாம ஆகும் இல்லைங்க, அப்படின்ற ஒரு வயிற்றுக்கு நம்பிக்கை. சாப்பாடு இல்லை, எனக்கு தேவை சோறு வேணும் வயிற்றுக்கு. ம், பசியில் இருக்கிறவன் ம், இதுல என்ன அந்த வெற்றி இந்த வெற்றியெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டுலாம் எதுவும் கிடையாது. அந்த கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ம், செய்வதை சிறப்பாக செய்யணும். ம், அது சிறப்புன்னு கூட எனக்கு செய்யாது. ஒழுக்கமாக செய்யணும், சுத்தமாக இருக்கணும், ம், வயிற்றுக்கு சோறு வேணும். இதை நோக்கி தான் என் பயணம் தொடங்குது. ம், அதுக்கப்புறம் தான் ஒரு வெளியில் வெஜிடேரியன் ஹோட்டலில் சங்கர் கம்பெனி ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். இப்போ வெளியே பார்க்குறேன் ஏதாவது செய்யலாமா வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு சிந்தனை. ம், ஒரு தள்ளுவண்டியை பார்க்குறேன், ரோட்டில் புக் விற்கிறத பார்க்குறேன், ஒரு காய்கறி விற்கிறீங்கள பார்க்குறேன். ம், இப்படிலாம் பார்க்குறேன். ஏதோ ஒரு சிறு தொழில் பண்ணிடலாமா, டிவிட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் வாடகை கொடுவாங்க, அப்படி எடுத்து ஏதாவது ஒரு பைசா சேர்த்து விடலாமான்னு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் எனக்குள்ளே வந்துருச்சு. அது எந்த பருவம் சார்? அந்த பருவத்திலே ஒரு 2 வருஷத்துலேயே எனக்கு தொத்தி வச்சது. ம்ஹும். நான் எப்போ அதை பற்றி தான் நண்பர்களோடலாம் பேசிக்கிட்டு இருப்பேன் எல்லாரும் கூடயுமே. ம், ம், நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் 4-5 பேர் சேர்ந்து ம், அப்படிங்கிற ஒரு டாத் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். முடியாதுங்கிறதே இருக்கக்கூடாது எண்ணத்தில். ம், ஏதாவது சிறுசாக பண்ணி ம், வரலாம், ம், ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். அப்படி இவ்வளோ பெருசாகும் அப்படின்னு நினச்செல்லாம் பண்ணலை. ம், ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். ம், இப்படி வேலை பார்க்குறதோட நமக்குள்ளே எவ்வளோ வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சிறப்பான பேர் இருக்கும். ம், நான் வேலை விட்டு வந்துட்டேன்னா அந்த ஓனர் வருத்தப்படுவார். ம்ஹும். அப்படி ஒரு உழைப்பாளி நான். ம், அவ்வளோ டேலண்டா ம், திறமையா வர வாடிக்கையாளர்களை சரி, உள்ளே இருக்கிற பொருட்களை விற்கிற திறமையும் சரி, ம், மிக சாதுரியமாக அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இவங்களுக்கும் உரிமையாளருக்கும் பாதிப்பு இல்லாமல் ம். நான் நடத்துவேன். அந்த விதம் எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன. ஓஹோ. இந்த நேர்மை எப்படி யாருக்கிட்ட இருந்து சார் கத்துக்கிட்டீங்க? எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் வந்துட முடியும். எங்கள் அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பாலாக இருக்கும், இந்த நேர்மை எங்கள் அப்பாவுடைய ரத்தமாக இருக்கும், வேற யார்கிட்ட இருந்து வர முடியும். பிறவி குணமே. ஆமாம், பிறவிக்கணும். ஆஹா. சரிங்க சார். இந்த 13 வயசுல இருந்து இந்த 18 வயசு 19 20 வயசு இதெல்லாம் வந்து இந்த மாணவ பருவங்கள். அதை தாண்டின உடனே இந்த 18 19 வயசு வந்து வாலிப பருவங்கள். இந்த வாலிப பருவங்கள்ல வந்து உங்களுக்கான அந்த இல்லை இல்லை, உங்கள் கேள்வி காதல் வேலைக்கு மாதிரி. போகிறோங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆ. என்னைய ஒரு சீட்டு ஒரு கம்பெனியில் போட்டிருந்தேன் 19-21 வயசுலேயே. நான் ம், ஒரு 50,000 பல்லாவரத்தில் அது ரொம்ப டீசெண்டாமா அவங்க விரும்பினாங்க அந்த சீட்டுக்காரம்மா பொண்ணு. ம், நான் அப்படி விரும்பலை. ஏன்னா எனக்கு வண்டி கடை போட்டு ஒரு தள்ளு வண்டி போட்டு ம், உழைப்புக்கு தகுந்த ஒன்று, அவங்க பணக்கார பிள்ளைங்க, ம், நம்மளால வச்சு வாழ முடியுமா ம், அப்படி நான் அதை ஏற்றுக்கல. மனசில் ஆசை இருந்தாலும் ம், இடம் கொடுக்கல நான் மனசுக்கு. ஏன்னா நம்ம தொழில் முக்கியம், ம், நம்மளால என்ன முடியுங்கிறது முக்கியம். அந்த பொண்ணை கூட்டி எங்கே வாழ வைக்க முடியும்? ம், ம். அவங்க காசுலேயே எனக்கு வாழ பிடிக்காது. நான் ஒரு மாதிரியா நாள் ஆஹா, ஆஹா. மாதிரினா தன்னம்பிக்கை, ஒரு பெரியார் சுயமரியாதை கொண்டவன். ம். பெண் உழைப்புல வாழக்கூடாது, வரதட்சணை கூடாது. நம்ம உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு வாழ வைக்கணும். ம். பொண்ணுங்களவங்க என்னை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்போம். நாங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ள குரூப்பாவே. ம், அப்படியே எண்ணம் கொண்டவங்களுக்கு அந்த வாழ்க்கை எனக்கு ஆசை இருந்தாலும் ம், அது நமக்கு சரிப்படாதுங்கிறதுல நான் முடிவெடுத்தேன். ம்ஹும். எனக்கான மனைவியை நான் தேர்ந்தெடுத்து ம், நாங்கள் வெற்றிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அமுதாமாவுக்கு தெரியும், ம், என் துணைவியார மனைவியார ம், அவங்கள நான் கரம் பிடித்து ம், நாங்கள் தொழிலில் வெற்றி பெற்றிருக்கோம். ம்ஹும். சார், உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு பல வெற்றிகள் மனைவியால எல்லாருமே வந்து நல்ல மனைவி, நல்ல நம்மளுடைய வாழ்க்கை துணை அமைந்தாங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து சக்சஸ் அடைவான். அந்த வெற்றி இல்ல, உங்களுக்கு நான் கிடைச்சிருக்கு. வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்தேன் அவங்க தான் வேணும்னு. ஆஹா. இவங்க இருந்தா தான் நான் வெற்றி. ம். வந்த வெயிட்டிங்கிறது வேற, வரத்துக்கு முன்னாடியே கணிச்சு. முன்னாடியே நீங்க அந்த வெற்றியை நீங்க அந்த அடைஞ்சிட்டீங்க. கேள்விக்கு இடமே இல்லை. ம், நான் வரத்துக்கு முன்னாடியே கணிச்சோம். இவங்க இருந்தா தான் இன்னைக்கு இருக்காங்க. ம், நாங்கள் மனநீதியா ம், மகிழ்ச்சியாக தான் இருக்கோம். தொழில் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோங்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறோம். ம், வரத்துக்கு முன்னாடியே நான் கணிச்சோம். இவங்க இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், இவங்க தான் வேணும்னு. ம்ஹும். இதே தாம்பரம் பகுதியில ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்ச உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கிட்டத்தட்ட சென்னை சிட்டி இல்லை, ஃபுல்லா. இந்த பகுதியில் இல்லை. ம், நான் ஆரம்பிச்சது ஒவ்வொரு பகுதியில். ஃபர்ஸ்ட் நெசப்பாக்கத்தில் இருந்தேன், ம், அப்புறம் குமரங்காலனி வடபள்ளியில் போட்டேன், ம், லாஸு ம், பிரச்சனைகள். ம், அதுக்கப்புறமும் தள்ளுவண்டி கொண்டு போய் கூடவஞ்சேரியில் போட்டோம். ம், குரோம்பட்டில் எங்கள் குரானை பயின்றேன். ம். அதுக்கப்புறம் தான் தாம்பரம். ஓஹோ. தாம்பரத்தில் கடை போடுறேன். ஓ. தள்ளுவண்டியை விட்டு ஓட்டலா திறக்கிறது டேபிளோட கூட்டி பஜார்ல. ம்ஹும். ம். இந்த மாதிரி ஒரு சின்ன தள்ளு வண்டியில ஆரம்பிச்ச உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சென்னையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 சென்னை தமிழ்நாடு முழுதுமே போயிட்டு இருக்கிறோம். இருக்கு. வெளிநாட்டுலயும் கால் ஒன்றி விட்டோம், வேலை நடந்துட்டு இருக்கு. இருக்கு. கிருஷ்ணகிரியில அடுத்த மாசம் காலேஜும் ஓபன் ஆகுது. ம். உங்களுடைய அடுத்த கேள்வி ம்ஹும். சொல்லுங்க. ம். கிருஷ்ணகிரியில என்ன மாதிரியான காலேஜ், மாணவர்களுக்கு என்னென்ன செய்ய போறீங்க? கேட்டரிங் காலேஜ் தான். மாணவர்களுக்கு மிக எளிய முறையில. ம். இப்ப நான் வந்து காலேஜ்னா இன்னொரு ஆள் போட்டு சேர்ந்து நானே சமையல்காரன். ம்ஹும். எனக்கு எல்லா தொழில்நுட்பம், வெயிட்டருக்கு கிளீனரு, ம். பிரியாணிக்கு மாஸ்டருக்கு மாஸ்டர், ஓனருக்கு ஓனரு, கிளீனர் ஓனருக்கு ஓனர், ம்ஹும். 2 திறமை எனக்கு உண்டு. மாணவர்கள் மிக எளிய முறையில் என்னால் புரிய வச்சு ம். சீக்கிரம் அவங்கள எந்த காலேஜோட என் காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு ம். குறுகிய காலத்திலேயே வெற்றி அடைய வைக்க முடியும் என்னால். ம்ஹும். சார், கொஞ்சம் சினிமா பக்கம் போகலாம். வாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தா
எல்லாருமே சொல்றாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. 7-8 படம் நடிச்சு கொடுத்தேன். எனக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் நட்புக்காக பண்ணுவேன், காசு பணத்துக்காக இல்ல. அவங்க வந்து அன்பா கேட்கும் போது அந்த அன்புக்காக நேரம் இருந்தா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய திரைப்படமும் கடவுள் 2 எடிட்டிங் போயிட்டு இருக்குது. அது இளையராஜா சாருடைய இசையில வளர்ந்த படம், வேலு பிரபாகரன் டைரக்ஷன்ல RR ப்ரொடக்ஷன்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்குது. அது போல போயிட்டு இருக்குது. நேரத்துக்கு தகுந்தது போல எனக்கு இருந்தால் திரைப்படத்திலையும் நான் பயணிக்க காத்திருப்பேன். என்னுடைய நேரத்தை பொறுத்து, என் தொழில் சார்ந்த நேரத்தை பொறுத்து. தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கீங்களா சார்? நான் சொன்னேன், என் படம் கடவுள் 2 தயாரிப்பு சொந்த படம். அது உங்களுடைய சொந்த படங்களா? ஆமா. நீங்க தான் கதாநாயகன்? அப்படி இல்ல, அது வந்து ஆரியர் படையெடுப்பு, தமிழர் படையெடுப்பு, ஆரியர் படையெடுப்பு, தமிழர் படையெடுப்பு, இந்தியாவுடைய வரலாறு, சிவாஜி வீர சிவாஜியுடைய படையெடுப்பு, பெரியாருடைய கதை, அப்படிலாம் நிறைய அதுல மாறுபட்டு இருக்கும். காட்சி படம் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு வரலாறை சொல்லக்கூடிய படம் கடவுள் 2. இது எப்ப சார் ரிலீஸ் ஆகும்? விரைவில் ஆகும் சார். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்றீங்க, நிறைய நல்லது பண்றீங்க. இல்ல யாராவது கேட்டா நிறைய பண்றோம் கொள்றோங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் வானத்துல இருந்து எடுத்துட்டு வரல, பூமி கிழிச்சு கொடுக்கல. இந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கை, இந்த மொழி கொடுத்த வாழ்க்கை, இந்த தமிழர்கள் கொடுத்த வாழ்க்கை, என் தொழிலாளிங்க கொடுத்த வாழ்க்கை, இந்த 4 பேர் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த வாழ்க்கையை. இதுல வந்து தர்மம்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம என்ன அதை எடுத்து வந்தோமா? ஊர்ல இருந்து 4 பேர் உழைச்சாங்க, இந்த மொழி மக்கள் கொடுத்த வாழ்க்கையை அவங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கிற சம்பாதிக்கிறதுல சிறிது அளவில் தானம் தர்மம் தான். நம்மளும் பசியில தானே வந்தோம். ஒரு பசி அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கி விழும்போது ஒருத்தர் வெள்ளை போட்ட பாயசம் கொடுத்தாருன்னு. அன்னைக்கு அவர் கொடுக்காம விட்டுருந்தா என் உயிர் கூட போயிருக்கும் இல்லையா? அந்த தர்மத்துக்கு முன்னாடி நான் செய்கிற தர்மம் என்னைக்கும் பெரிதல்ல. கர்ம வீரர் காமராஜர் பள்ளி குழந்தைகளுக்கு சோறு போட்டார், அந்த தர்மத்துக்கு முன்னாடி இந்த தர்மம் ஒன்றும் பெரிதல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட சத்துணவு திட்டத்துக்கு முன்னாடி குழம்பு சோறு, உள்ள பிள்ளை படிக்குதுன்னா எல்லாம் கேட்ல நிற்பாங்க பெற்றோர்கள்லாம் தட்டை வச்சுக்கிட்டு. அந்த தர்மத்துக்கு முன்னாடி நம்ம தர்மத்தை பேசக்கூடாது. முத்துராமலிங்க தேவரையா மேரேஜே பண்ணிக்காம இந்த நாட்டு மக்களுக்கு 9 ஆண்டு சிறைச்சாலை இருந்துட்டு சொத்தெல்லாம் ஊருக்கு கொடுத்தோம். அந்த தர்மத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ஒப்பிட மாட்டேன்.